நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது அன்பு பரிசு என்ற தமிழ் குடும்பக் கதை. ஒரு ஊரில் மாணிக்கம் என்ற முதியவர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் ரவி, இளையவன் ஹரி. இருவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வந்தனர். மாணிக்கம் தனது பழைய பூர்வீக வீட்டிலேயே தனியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மாணிக்கம் தனது 2 மகன்களையும் அழைத்து, மகன்களே, எனக்கு வயதாகிவிட்டது. என்னிடம் இருக்கும் இந்த பழைய வீட்டை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அடுத்த 1 மாதத்தில் நீங்கள் இருவரும் இந்த வீட்டிற்கு என்ன கொண்டு வருகிறீர்களோ அதை பொறுத்தே வீட்டை யாருக்கு தருவது என்று முடிவு செய்வேன் என்று கூறினார். மகன்களின் முயற்சி. ரவி மூத்தவன். அவன் ஒரு பெரிய தொழிலதிபர். அப்பாவிற்கு பணத்தின் மதிப்பு தெரியும். எனவே வீட்டை புதுப்பிக்க விலையுயர்ந்த மார்பிள் கற்கள், தங்க முலாம் பூசப்பட்ட விளக்குகள் மற்றும் நவீன அலங்கார பொருட்களை வாங்கி வந்து வீட்டை நிரப்பினான். இளையவன். அவன் ஆசிரியர் வேலை பார்க்கிறான். அவனிடம் அதிக பணம் இல்லை. அவன் தினமும் வேலை முடிந்து வந்ததும் தன் அப்பாவோடு அமர்ந்து பழைய கதைகளை பேசினான். அவர் உடல்நிலையை கவனித்து கொண்டான். தன் குழந்தைகளை அழைத்து வந்து தாத்தாவுடன் விளையாட விட்டான். 1 மாதம் முடிந்தது. மாணிக்கம் மகன்களை அழைத்தார். ரவி தான் கொண்டு வந்த ஆடம்பர பொருட்களை காட்டினான். அப்பா, இந்த வீடு இப்போது ஒரு அரண்மனை போல மாறிவிட்டது. இதை பாருங்கள் என்றான் பெருமையாக. மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, ரவி, நீ கொண்டு வந்தது வெறும் பொருட்கள். அவை வீட்டிற்கு பொலிவை தரும், ஆனால் உயிர் தராது என்றார். பிறகு ஹரியை பார்த்து, நீ என்ன கொண்டு வந்தாய் ஹரி என கேட்டார். ஹரி மென்மையாக, அப்பா, நான் உங்களை மகிழ்விக்க என் நேரத்தையும் உங்கள் பேரப்பிள்ளைகளின் சிரிப்பையும் நம் குடும்பத்தின் ஒற்றுமையையும் கொண்டு வந்தேன். இந்த சுவர்களுக்கு நடுவே மீண்டும் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தேன் என்றான். மாணிக்கம் கண் கலங்கி ஹரியை கட்டிப்பிடித்தார். இதுதான் நான் எதிர்பார்த்த சிறந்த பரிசு. வீடு என்பது செங்கற்களால் ஆனது அல்ல, அது அன்பால் ஆனது என்று கூறி வீட்டின் சாவியை இருவரிடமும் கொடுத்து, நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இந்த அன்பான வீட்டில் வாழுங்கள் என ஆசீர்வதித்தார். இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பணமும் பொருளும் வசதியை தரும், ஆனால் அன்பும் ஒற்றுமையுமே ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா நண்பர்களே?